விருச்சிகம்னாலே செவ்வாய் ஆதிக்கம். முருகன் தான். முருகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மனோ வலிமையும் குடுப்பான். அப்ப முருக வழிபாடு தான் இவங்களுக்கு பெஸ்ட்டு. அதே மாரி கிரகங்கள்ல வழிபாடு பண்ணணும் அப்டின்னா செவ்வாய் பகவான். ஒண்ணும் இல்ல சார், நம்ம எந்த முருகன் கோயில் போனாலும் இப்பலாம் நவகிரக சன்னதிகள்னு விக்க தானே செய்றாங்க. பிள்ளையார் கோயில்லயும் முருகர் இருக்காங்க, நவகிரக சன்னதி இருக்காங்க. இவங்க முருகனை யூனிஃபார்ம் பாலமுருகனா இருந்தாலும் சரி, வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானா இருந்தாலும் சரி, முருகனோட கால கெட்டியமா புடிச்சிடணும். செவ்வாய்க்கிழமை உகந்த நாள். அதே மாரி ட்ரெஸ் அப்டின்னா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் உங்களுக்கு ரெட் வந்து செட் ஆகும். சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லாவே இல்லன்னா கூட அவங்க ரெட் போடலாம். பவழம் செட் ஆகும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் சார். முருகன் கால கெட்டியமா புடிச்சிடணும். முருகன தொடர்ந்து வழிபாடு பண்றாங்க அப்டிங்கும்போது விருச்சிகத்துக்கு இந்த ஃபெயிலியர்ஸ் இருக்காது. நெறைய ஃபெயிலியர்ஸ் இருக்காது. நெறைய ஃபெயிலியர்ஸ் இருக்காது. ரொம்ப ஈஸியாவே அவங்க சக்சஸ் ஆயிடுவாங்க. நெறைய அனுபவப்பட்டு, நெறைய கஷ்டப்பட்டு, நொந்து, நூலாயி அப்படிதான் அவங்க வந்து சக்சஸ் ஆவணும் அப்படின்றது இல்ல. முருக வழிபாட அவங்க ரெகுலரா பண்றாங்க. செவ்வாய்க்கிழமைய கெட்டியா புடிச்சுக்கிறாங்க. செவ்வாய் பகவானுக்கு தோரம்பருப்பு விளக்கு ஏத்துறாங்க. இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னும்போது பெருசா நெறைய ஃபெயிலியர்ஸ சந்திக்க மாட்டாங்க. அவங்க டெஸ்டினியே டக்குன்னு ரீச் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சார்.